மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் டப்பாங்குத்து நிகழ்ச்சி. வாடியம்மா ஜக்கம்மா எங்க வீட்டு பக்கமா. எங்க வீட்டு பக்கமாவா? எவனா அவன் எங்க வீட்டு வெளியா வந்துட்டா நாங்க ஒப்பம் போண்டாவையா வயிற்று சில்கேசு. என்னப்பா டேய், என்னடா கோட் சூட்டு போடுறீங்க? இவன் சைஸ்க்கு எங்கடா கட்சிதே? எப்போ சும்மா கத்தின்னு கிடக்காதப்பா, நாங்க வந்து பாட்டு கச்சேரி ஆரம்பிச்சிட்டோம். பாட்டு கச்சேரி ஆரம்பிச்சீங்களா? டேய், என்னடா சொல்றீங்க? யோ பாட்டு பாடுற கேளியா? பாட்டு பாடுறியா? பாட. அட்டு பையன் கெட்ட பையன் இங்க நிக்கிறான் கெல்ட்டு பையன். மூஞ்சா வச்சிடுவேன், ஓர பிரச்சனை மூஞ்சா வச்சிடுவேன். 4 அடி தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். மூஞ்சா வச்சிடுவேன், டப்பா வாயின மூஞ்சா வச்சிடுவேன். ஏன் மூஞ்சா வச்சிடுவேன், டப்பாய மூஞ்சா வச்சிடுவேன். வா வா வா, சூப்பர் சூப்பர். எப்படி மாப்பிள்ள இவ்வளவு அருமையா பாடுற? உங்க அப்பனை திட்ட ஆரம்பிச்சா பாட்டு மாய கொட்டுது மாப்பிள்ள. ஆமா கொட்டுது. உங்க பாட்டு கச்சேரி கேட்கறதுக்கு லைன் கட்டின வரப்போறாங்க. எப்போ பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலயும் விளம்பரம் பண்ணிட்டோம். லைன் கட்டினு வர போறாங்க. கொட்டுன்னு கொட்டு போகுது துட்டு. பாக்குறேன்டா அத்தியம். அப்படி மட்டும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த தாடி எடுத்துறேன்டா. எப்போ ஒண்ணுத்துக்கு ஒரு ஜாடியா எடுக்கிற, போய் அப்படி போய் உட்காரு போப்பா. காலை வரும்டா, காலை வரும். நீங்க அசிங்கப்படுற காலை வரும். அப்படி உட்கார்ந்து சிரிச்சு கிடப்பேன். அப்பா அப்படியேதான் சிரிச்சுங்க நீ. மாப்பிள்ள நீ ஒரு பாட்டு பாடு. மாப்பிள்ள என்ன பாட்டு பாட்டோம்? உங்க அப்பா ஐஸ்கேஷமா திட்டியா பாட்டு பாடு. மாப்பிள்ள அதெல்லாம் வேணாம், நம்ம காசு கொடுத்து நம்ம மைக்கு போட்டு நம்ம செட்டு போட்டுக்கிறோம், அதெல்லாம் பாடக்கூடாது. இதுதான் நினைக்கிறேன். தம்பி வணக்கம்பா. ஃபர்ஸ்ட் கஸ்டமரா? வணக்கம். வணக்கத்திலேயே ராகத்தை புடிச்சிட்டீங்களா? உங்கள் வருகை எங்களுக்கு பெருமை. கத்தாயிரம் எருமை. அவர் யாரு கத்துறாரு? அது கால் பைத்தியம் முத்தி போயிடுச்சு. சரி அதெல்லாம் விடுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் பையனுக்கு கல்யாணம், நல்ல பாட்டு கச்சேரியா தேடின்னு இருந்தோம், கிடைக்கவே இல்லைங்க. அதான் இப்ப கச்சிச்சா. என் பொண்டாட்டி தான் பேஸ்புக்ல பார்த்து உங்க நம்பரை எடுத்தா. ஐயோ நல்ல பொண்டாட்டி. ஏமா பேஸ்புக்ல நோண்டுவியா? பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், தூட்டுக்குடி எனக்கு எல்லாமே அத்துப்படி. அடாடா நல்ல வீட்டுக்காரன் பண்ணியா, எல்லாத்துலயுமே வளம் வருது. நான் ஜாலி டைப்பு, அதனால நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். சூப்பர் சூப்பர். உங்கள மாதிரியே எல்லா புருஷனும் இருந்தாக்கா நாடு உருப்பிடும். எங்கங்க இப்ப இருக்கவங்க கேக்குறாங்க, அப்ப டைவர்ஷன் போயிடுறாங்க. நானுங்கிட்ட ஈத்துற போலிடா. இவனை மவுண்ட் ரோட்ல வச்சு ஏத்தணும்டா. மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கம்முன்னு இரு. சரி அதெல்லாம் விடுங்க, உங்க பாட்டு கச்சேரி எப்படி இருக்கு நாங்க கேட்கணுமே. அதுக்கு என்ன, கேட்டுட்டா போச்சு. பாடு மாப்பிள்ள. என்னடா பாக்குற, டக்குன்னு மைக்க வாங்கடா. உங்க அப்பன் புத்தி அப்படியே இருக்குதுடா. அழகா நேத்துக்கு தந்த மாதிரி கோத்து விடுறல. மாப்பிள்ள பின்னால பாட்டு போடுற, நீ வாய் மட்டும் அசிடா. அப்பதான் ஓகே நீ போடு. நல்ல பாட்டா, தலைவர் பாட்டா பாடுப்பா. இந்த தாம கோலிவா என்ன போட போறான்னு என்னத்த வாயா சித்து தெரியலையா? ரம்பா நீ என்ன பண்ணிருக்க பின்னாடி? மியூசிக் போட்டுனுக்குறேங்க. மாப்பிள்ள பாடு. சூப்பரா பாருங்க, என் பையனுக்கு நீங்க தான் கச்சாரி. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏப்பா பிராடிங்க பண்ணுங்க, நம்பாதீங்க. வாய மூணு உட்காந்து நினைச்சுக்கோ, மைக்கில குத்திடுவேன். கோமுன்னு உட்காரா. பால்வாடி முட்டை 45 முட்டை துணு முஞ்ச. டே கருப்பை திங்கிறான்டா உங்க அப்பா. மாப்பிள்ள கஸ்டமர் எப்படி இருந்துச்சு பாட்டு? அடா என்ன ராகம்? மாப்பிள்ளைக்கே புச்சு போச்சு. நம்ம கச்சேரி தான் உங்க கல்யாணத்துக்கு விடுங்க. என்னடா கச்சேரி ஓகேவா? 100% ஓகேப்பா. உனக்குடி எனக்கு கானா பாட்டு ஒண்ணு பாட சொல்லுங்க, அப்பதான் ஓகே சொல்லுவேன். மாப்பிள்ள அந்த ஷூட்டிங் போன கவர் மூஞ்சி கானா பாட்டு கேக்குது மாப்பிள்ள. சரி ஒரு பாட்டு பாடு. நேதா பாடுறா எதனா ஒரு கானா. டா நான் ஒன்னு பாட்டல, நீ ஒன்னு பாடு. பழிக்கு பையா. சரி நான் பாத்துக்கிறேன் விடு. நல்ல பாட்டா பாடு, எனக்கு பிடிக்கணும். நல்ல பாட்டு தான் பாடுவாங்க, நீ வாயை மூடு. நீ இப்படி எல்லாம் பேசினா பேஸ்புக் ஃப்ரெண்டு ராஜேஷ் கூட போயிடுவேன். ராஜேஷா? அது யாரு? எனக்கு இப்பதான் பன்றிகஸ் கொடுத்துக்கிறோம். பண்றீங்கசா? அப்படின்னா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுத்துக்கறாராம். ஓஹோ, இன்னைக்கு ஃப்ரெண்ட் ஆகி இன்னைக்கு ஓடுறியா? கொழுப்பு தாண்டி உனக்கு. எப்பா அம்மா திட்டாதுப்பா, அம்மா இந்த காலத்து பொண்ணு. பொண்ணு வர ஆளுக்கு கூட சதையில்ல மூஞ்சில, இந்த காலத்து போனான். மாப்பிள்ள கஸ்டமர். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வாய மூணுக்கிறேன். நீ பாடு. நீங்கள் கேட்ட கானா உங்களுக்காக. பாடு, பாடி தொலை. மாப்பிள்ள நிக்கல பேசுதுடா. என்ன கேக்கல வாங்கிக்கோ.
பாடுப்பா நீ பாடுப்பா அவ கிடக்குற. 86 வயசு முடிஞ்சிருச்சு இது லவ் பத்தி பேசுது. பேஸ்புக் ரிக்வெஸ்ட் குடுத்து ஓட பாக்குது. 86 வயசு முடிஞ்சிருச்சு இது லவ் பத்தி பேசுது. இன்னும் அருமையா பாட்டப்பா நீ. மாப்பிள்ள அந்த கேள்வியை பத்தி தானே பாடினா. கம்முனுறா கஸ்டமர்ரா. இந்த இத்து போன மூஞ்சிங்கிட்ட ஒரு ஆர்டர் பிடிக்கிறதுக்கு போதும் ஆயிட்டா. நாடி பாட்டு எப்படி? சூப்பர். ஆர்டரே அவங்களுக்கு தான். அப்புறம் என்னங்க என் பொண்டாட்டியே சொல்லிட்டா எங்க வீட்டு கல்யாண கச்சேரி உங்களுக்கு தான். ரொம்ப நன்றிங்க. டேட் எப்பன்னு சொல்லுங்க. மாப்பிள்ள பேனா எடு. சொல்லுங்க டேட்டா. இன்னைக்கு டேட்டா 18. அட இன்னைக்கு டேட் இல்லங்க. கல்யாணம் என்ன டேட்? கச்சேரி எப்போ? அத கேக்குறீங்களா? கேக்குறேன் அபாயசங்க. ஏய் கஸ்டமர் அத தாங்க கேக்குறோம். தம்பி கச்சேரி புக் பண்ணிட்டோம். இன்னும் எல்லாத்துலயும் புக் பண்ணல. எல்லாத்துலயுமா? ஏங்க கல்யாண டேட்டை தானே நாங்க கேட்டோம். உனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒன்னொன்னா தானப்பா பண்ணுவாங்க. மாப்பிள்ள என்ன பேசுறான் இவன்? டேய் பைத்தம்பர் பாயாசோயா கல்யாண டேட் எப்படா? தம்பி மரியாதை இல்லாமலாம் பேசாதீங்க. நான் ஊர்ல பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் மாதிரி நந்துக்கலடா நீ. நாங்க டேட் தான் கேட்டோம். டேய் கம்னு அப்படிலாம் பேசாத. நோ கல்யாணம் எப்போ நான் வச்சுக்கிறீங்க உங்க பையனுக்கு? பா இப்பதான் கச்சேரி புக் பண்ணிருக்கான். பையனை போட்டோ எடுத்து புரோக்கருக்கு அனுப்ப போறேன். பையனை போட்டோ எடுத்து புரோக்கருக்கு அனுப்ப போறீங்களா? நம்ம அப்ப இப்படி சிரிக்கிறாங்க அப்பா. அப்பவே சொன்னானா நான் அப்படி உட்காந்து சிரிப்பேன். அட அவங்க கதை விடு. ஏ இன்னும் பொண்ணே பாக்கல நீங்க? இன்னும் பையன் போட்டோவே எடுக்கலப்பா. பொண்ணு அப்புறம் தானே பாப்பாங்க. என் அரிசிமா வார்த்தையில மூஞ்சியா இந்த மூஞ்சி போட்டோ எடுத்து பொண்ணு வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா? பொண்ணு வீட்டுக்கு இல்லப்பா, இப்பதான் புரோக்கருக்கு அனுப்ப போறோம். இந்த மூஞ்சிய புரோக்கருக்கு அனுப்பிச்சு பொண்ணு வீட்டுல ஒத்துக்குன்னு எப்பயா நடக்குது? இதெல்லாம் கடவுள் செயல்பா, நடக்கும். என்ன நடக்கும்? அப்பவே எனக்கு சந்தேகயா. என்னயா இப்படி போயிட்டேயா? கால நேரம் எல்லாம் கூடி வந்துட்டு என் பொண்டாட்டி மாதிரி அவனுக்கு கட்சிடான். கச்சிரம்மா என்னயா சொல்ற? உண்மைதான்பா. இவன் மாங்காட்டுல வேற ஒருத்தோட பொண்டாட்டி ஏன் கூட வந்துடலப்பா. மாங்காட்டுல வேற ஒருத்த பொண்டாட்டியா? டேய் என்னடா பேசுற? ஆமாம்பா, சந்தேகம் தான். நீயே கேளு என் பொண்டாட்டியா. ஐயா மாப்பிள்ள இது வேலைக்கு ஆகாதுடா. உங்க அப்பா சக்கர டப்பா வாங்கிட்டா அப்பயே வாய் வச்சானே. டேய் என்கிட்ட வாடா சவால. ஹலோ ரமேஷ், வீட்டாண்டியா வந்துக்கிற அத வர இருறா. எங்கடி போற? ஐயோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் டுபோவர் ஆகி போச்சு. ஆவுடா ஆவும். மாப்பிள்ள உங்க அப்பனை போட்டு லாஸ்ட் மியூசிக் போட்டுலாமா? அடா பாவிங்களா, போட்டு தள்ளிவிடாப்பா. போடு அட்டம் போடு நாங்க பாடாத தென்மாங்க ஏது. போடு அட்டம் போடு நாங்க பாடாத தென்மாங்க ஏது. உங்க வீட்லயும் பாட்டு கச்சேரி வேணும்னா எங்களை புக் பண்ணுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய 1 2 3 4 5 6 7 8 9 10 உன் மூஞ்சில குத்து. அடுத்த பாகத்துல பாப்போம்.